பிகினர்ஸ்க்காக ஒரு ப்ளவுஸ் இப்போ தச்ச ப்ளவுஸை போட்டு இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக நான் சொல்லி தர போகிறேன். ஒரே நாளில் கற்றுக்கலாம். இப்போது நம்மளுக்கு இப்படி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இப்போ இந்த துணியை போடணும். ப்ளவுஸ் பிட்டு இது, இந்த பிட்டை போட்டு ஃபஸ்ட்டு இந்த பிசுலாம் எடுத்துருங்க. பிசுலாம் தட்டிட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இது ஒரு நார்மல் ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸுன்றதுனால கட்டிங் சரியாக வரல. இது ஒரு நார்மல் ப்ளவுஸுன்றதுனால நான் இங்கேருந்து இது கை கட் பண்ணுறேன். ஒரு 1.5 இன்ச்சு இங்கே வந்து கை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச்சு நான் இங்கே விடுறேன். அப்போ நான் கை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து தச்ச ப்ளவுஸு. இதை போட்டு கரெக்டாக இந்த அளவில் வச்சுக்கோங்க. இங்கே தையலுக்கு இதை விட்டுக்கோங்க அப்படி. நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் இது ஒரு 1/2 இன்ச்சும், இது ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுறேன். விட்டுட்டு இந்த ஆம்பிள் சுற்றளவு கிட்ட கரெக்டாக வச்சு ஆம்பிள் சுற்றளவு கிட்ட இது தையலுக்கு விட்டுறேன். இது வந்து கரெக்டாக இது வந்து ரெடி அளவு. இப்படி போட்டுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு கையை தைக்க முடியும். அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே அளவு தான் அக்கல் சுத்த அளவுக்கும் வரும். சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த கேர்ள் வந்து ஃப்ரண்ட்டுக்காக நான் இப்போ கட் பண்ணுறேன். ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க. இதுலேயும் போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இந்த வந்து ஒரு மார்க் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த துணியை அப்படியே திருப்பிக்கோங்க. இல்லை அப்படியே போடுறதா இருந்தாலும் போடலாம். நீங்கள் இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி பாருங்க, கரெக்டாக இருக்குது. இதில் வந்து இது வந்து பேக்குக்கு நான் ஒரு 2 இன்ச்சு இங்கே விடுறேன். இதை வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் வந்து ஸ்டிஃப்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நான் வந்து கட் பண்ணி தான் தைப்போம். இல்லை நீங்களே கட் பண்ணாமல் அப்படியே மடித்து தைக்கிறோம்னாலும் தைச்சிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ எப்போவுமே இதை வந்து நாங்கள் இப்போ இந்த பீஸை வந்து கட் பண்ணி தான் பேக்கில் தனியாக அட்டாச் பண்ணுவோம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இது வந்து பேக் தைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து பேக் அளவு. பேக் அளவு நான் இப்போ இந்த ப்ளவுஸில் எடுத்துக்கிறேன். பேக் அளவு இந்த ப்ளவுஸில் நான் எடுக்கிறேன். 13 இன்ச்சு இருக்குது. இங்கே வந்து இதில் வந்து பாருங்கள், தெரியுதா? 13 இன்ச்சு இருக்குது. நான் இங்கே வந்து 13 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். இந்த அக்கல் சுற்றுற அளவுலேருந்து இந்த கீழே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள்.
இல்லைன்னா 7.5 வருது. நான் வந்து இங்கே வந்து 8 வச்சுக்கிறேன். 1/2 இன்ச் 7.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கு ஒரு 8 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், இது வந்து பேக்கு.